விஜயலட்சுமி மற்றும் ஸ்ரீமான் மீண்டும் சீண்டிய சீமான் வீடியோ வெளியிட்டு வெளுத்து வாங்கிய நடிகை விஜயலட்சுமி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் இயக்குனர் சீமான். இவர் தம்பி, வாழ்த்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கியுள்ளார். வாழ்த்துக்கள் என்ற படத்தை இயக்கிய போது அப்படத்தில் நடித்த நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. இதை அடுத்து சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக விஜயலட்சுமி பரபரப்பு புகார் கொடுத்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாகவும் விஜயலட்சுமி தொடர்ந்து புகார் கூறி வந்தார். மேலும் தனக்கு திருமணம் ஆசை காட்டி தன்னுடன் குடித்தனம் நடத்தியதாகவும் கூறினார். தனது வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடிய போட்டோ மற்றும் வீடியோவை வெளியிட்டார். இதற்கு சீமான் தரப்பில் எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை. சீமானால் தான் கர்ப்பமாகியதாகவும் ஆனால் இது வெளியே தெரியக்கூடாது என கருசிதைவு செய்ததால் புகார் கூறியிருந்தார். இருந்தபோதும் சீமானுக்கு எதிராக அவ்வப்போது வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தன்னை மிரட்டுவதாக திருவள்ளூர் மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் விஜயலட்சுமி ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தார். இதை அடுத்து சீமான் ஆஜராகுமாறு வலசரவாக்கம் போலீஸ் சம்மன் அனுப்பியிருந்தனர். அப்போது சீமானும் விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் தனது புகார் மனுவை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்டார். தன்னால் இந்த வழக்கை நடத்த முடியவில்லை எனவும் சீமானை எதிர்க்க முடியவில்லை எனவும் கூறியிருந்தார். விஜயலட்சுமி இயக்குவது திமுக சீமான். இதை அடுத்து தனது அக்காவுடன் பெங்களூர் சென்றுவிட்டார். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் பெங்களூர்காரியை தனக்கு எதிராக பல ஆண்டுகளாக தூண்டிவிட்டு திமுக தான் என சீமான் பேசியிருந்தார். இந்த பேச்சு வைரலாக நிலையில் அமைதியாக இருந்து வந்த விஜயலட்சுமி மீண்டும் வீடியோ வெளியிட்டு சீமானை வெளுத்து வாங்கியுள்ளார். அதில் எதற்காக என்னையும் திமுகவையும் இணைந்து பேசுறீங்க? திமுக கலைஞர் மற்றும் என்னையை தவறாக பேசுவதை விட அரசியல் வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாதா? என்னை பற்றி பேசாதே என சொல்லியும் நீ என்னை பற்றி எதற்காக பேசுகிறாய்? பதிலடி கொடுத்த விஜயலட்சுமி, நான் அமைதியாக பெங்களூரில் இருக்கேன். என்னை பற்றியும் திமுக பற்றியும் தொடர்ந்து தவறாக பேசினார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்விதான் கிடைக்கும். இதோடு நிப்பாட்டிக்கும். கடைசியாக சொல்கிறேன், இதற்கு மேலே என்னை பற்றி பேசினால் என்ன செய்வேன் என உனக்கு தெரியும் என மிகவும் மோசமாக வார்த்தையால் திட்டி விஜயலட்சுமி அந்த வீடியோவை பதிவு செய்துள்ளார். எடா திரும்ப மேடையில் உட்காந்து நீ பத்தி தப்பா என்னையும் திமுக போட்டு பேசிட்டு இருக்க நாய. உனக்கு மான மரியாதை கிடையாதா? அதான் நீ பேசின வெளியில வந்துச்சு. அந்த பெங்களூர் காரி வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த திமுக கலைஞர் என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல் தெரியாதா? அந்த பொங்கலை 15 வருஷமா அல்கம் சிறப்பு பிஞ்சோ சீமா உனக்கு இதான் கட்டேசி உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏதோ செவனே பெங்களூர் சொல்றல உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நானும் பத்தி பேசாதன்னு சொல்றேன் நாய. அப்ப நீ வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆடாத. நீ இப்போ பிச்சு தான் எடுத்துட்டு இருக்க. என்ன பத்தி திமுக பத்தி தப்பா பேசியலாம் நீ பண்ண 2026 பிச்சு தான் எடுப்பா. நீ நாய பிச்சு தான் எடுப்ப. எங்க அக்கா பேலஸ் சாய் படுத்துட்டு இருக்காங்க பிச்சுக்கார நாய. அதனால நான் வந்து உனக்கு பொறுமையா விட்டுட்டு இருக்கேன். எங்க பாவத்துல கட்டிக்கார சீமான் 46 வயசு வரைக்கும் நீ பிச்சு தான் எடுத்துட்டு கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேன். மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து சொரப்ப பிஞ்சிருந்தா சொரப்பட்ட நாய நிப்பாட்டிக்கோ. இதோட நிப்பாட்டிக்கோ. இதோ கடைசி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ எதையா பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன். பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணும் உனக்கு நடந்து சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சுச்சுன்னா பிச்சைக்கார அதை பண்ணுப்போ. அதை விட்டுட்டு திமுகவை என்ன இழுத்துட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க போன வருஷம் வந்து 50,000 கோடி லட்சுமி சொல்லிட்டு கொலை கட்ட நாய. நீ தான் வந்த நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ வந்த. அப்ப எதா வந்து திமுக இழுத்து விட்டு உட்காந்துட்டு இருக்க? நல்லா இருக்க மாட்டே சீமான். நீ நல்லாவே இருக்க மாட்டே. நான் சொல்லிட்டேன் பிச்சையும் நீ பரம பிச்சை எடுத்துருவேன். நான் சொல்லிட்டேன். அதனால அடங்கிக்கோ. நீ யாருக்கும் அடங்க மாட்டே. அடங்கி நீ யாரும் அடக்க முடியாது நினைச்சுக்காத. நீ அப்ப அடங்க நீ எப்படி தெரியுமா? பிச்சைக்கார நாய் நிக்க வச்சுட்டு இருக்காலும். அதனால நிப்பாட்டிக்கோ. பெண் சாபத்தை கட்டாத. அது என்னைய ரொம்ப கிழக்காதடா. சொடப்பட்ட நாயை இழுக்காத. நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால கட்டேசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொங்கலை கிம்பளை சொட பிஞ்சிடா பிச்சைக்கார நாயை.